சுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மறுபடியுமாய் இந்த அடிமையை இந்த இடத்துல நிறுத்தியதற்காய் என் தேவனுக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தோட நம்ம சகோதரிகளாக இருக்கிறதுபடியா உண்மையாகவே பாருங்க, அநேக சகோதரிங்க நம்ம உட்காந்துருக்குறோம் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரையிலும். ஏன்னு சொன்னா சகோதரிங்களோட நம்மளோட இதுவும் நம்மளுக்கு தெரியல. நம்ம அவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க. நம்ம ஒரு காரியத்தை முடிக்கணும்னு நினச்சா நிச்சயமாக முடிக்க முடியும். ஆண்டவர் அதனால தான் நம்மக்கிட்ட நிறைய சபையில் நிறைய சகோதர காட்டிலும் சகோதரிங்க தான் இருப்பாங்க. அப்படியா பாருங்க, பெண்களாக இருக்கிற நம்ம மத்தியில் ஒரு சகோதரி குறித்ததான இன்னைக்கு யூத் மீட்டிங்கு. அவங்களும் வாலிப சகோதரி தான், எஸ்தர்ன்றவங்க. அந்த வாலிப சகோதரி, நீங்கள் வாலிப சகோதரியாக இருக்கிறபடியா அந்த வாலிப சகோதரி என்ன அவங்க நம்ம மத்தியில் அவங்க காலகட்டத்தில் நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே, நம்ம குடும்ப கஷ்டமே பெரிய பாரம், நம்மளே நமக்கு பாரமாக நினச்சிக்கிறோம். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்த காரியம் ரொம்ப பெருசு. அதை அவங்க எவ்வளோ அழகாக ஆண்டவர் சமூகத்தில் வச்சாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ரோமர் 8:28. அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அழைக்கப்பட்டவங்கன்னு சொல்லலாம். அன்றியும் இன்னொரு பக்கம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்போ பாருங்க, அந்த சகோதரி எஸ்தர்ன்ற சகோதரி அந்த தேசத்தில் பெரிய போராட்டங்கள் காரியங்கள் நிறைய வரப்படும் பொழுது யூத ஜனங்களை அரெஸ்ட் பண்ணி, எல்லாருக்கும் உங்களுக்கு எஸ்தரோட காரியம் தெரியும். அப்படி இருக்கப்படும் பொழுது பாருங்க, அவர்களை மீட்கும்படியாய் இன்னும் அந்த எதற்காக அந்த வசனத்தை கடைசியில் இந்த வசனத்தோட அர்த்தம் நம்மளுக்கு புரியும். அந்த எஸ்தர்ன்ற புஸ்தகத்தை எடுத்து பார்க்கலாம் பாருங்க. எஸ்தர் 4:16. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சகோதரி அந்த யூத ஜனங்கள்ல எவ்வளோ பேர் இருந்திருக்கலாம். ஆனால் பாரு, இந்த எஸ்தர்ன்ற சகோதரி அவங்க யூதர் தான், எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த சகோதரி தன்னை வெளிப்படுத்தாதபடிக்கு இந்த ஜனங்களெல்லாம் மீட்கணுன்ற முதல் ஒரு பாரம். எஸ்தர் என்றால் வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரம். இன்னைக்கு நம்மளாம் உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரம் தான் உண்மையாகவே. ஆனால் அந்த சகோதரி பாருங்க, அவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலும் முதல்ல தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. நான் வாலிப பொண்ணு, நான் போய் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணின்னு போய் நின்னா ராஜா என்னை மழங்கிடுவார் என்னை பார்த்து அப்படின்னு நினைக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பயப்படுறாங்க. அவரை அனுப்புன அவங்க சித்தப்பா என்ன சொல்கிறாரு, நீ அந்த இடத்துல இருக்கிறது சந்தோஷமாகறியா, நாங்களாம் இங்கே இருக்கிறோன்ட்டு அவர் பேசுகிறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 3 நாள் உபவாசம் இருங்க, அல்லும் பகலும் நானும் உபவாசம் இருக்கிறேன்ட்டு. இருங்க, கொஞ்ச நேரம் பொறுங்க, இந்த ராஜா கண்டிப்பாக எப்படியாவது நான் நைஸ் பண்ணி பேசிடுறேன், சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்மளோட காரியத்தை சொல்லிடுறேன்னு அவள் சொல்லலை. 3 நாள் உபவாசம் இருன்று அவள் எவ்வளோ அழகா, நீங்களே இருங்க நாங்களும் இருக்கிறோம். அப்போ எவ்வளோ ஒரு அருமையான அந்த சகோதரி பாருங்க, முதல்ல தன்னை அர்ப்பணிக்கிறா. ரெண்டாவது அந்த உபவாசத்தை தன் ஜனங்களுக்கும், அவங்க எல்லாருமே சிறைப்பட்டு இருக்கிற ஒருத்தரும் அகப்பற்றக்கூடாது, அந்த இடத்துல அப்படியே அடிமையாயிடக்கூடாதுன்ட்டு அவ தன்னோட நல்ல மனசு, அதுதான் தேவனோட அன்பு. சகலமும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அந்த அன்பு அவக்குள்ள இருந்தது.
அன்றியும் அவள் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு இருந்தாலும் தேவனுடைய அன்பு அந்த எஸ்தருக்குள்ள இருந்ததுனால தான் அந்த எவ்வளோ ஜனங்கள், அவங்க ஜனங்க எத்தனை பேர் தொகையிடப்பட்டது எனக்கு தெரியல, ஆனாலும் அவங்களெல்லாம் மீட்க முடியாது. அவள் ஒருத்தியா இப்போ நிற்கிறா. யார் இடத்துல? அந்த ராஜா இடத்துல நான் போகிறேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு நீங்கள் உபவாசம் இருங்க, நான் காத்திருக்கிறேன்னு சொல்கிறா. நீ காத்திருக்கிறியா? நீ சந்தோஷமா இருக்கிறாங்க, நாங்கள் இங்கே கஷ்டப்படுறோம், எந்த நேரத்தில் கட்டளை மாறும் தெரியல அப்படின்ட்டு அவங்க பயந்து அவங்க சொல்லும் பொழுது, சரி நீங்கள் 3 நாள் உபவாசம் இருங்க, நானும் இங்கே 3 நாள் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபவாசம் பண்ணும்படியான அந்த தேவனை நோக்கி அந்த ஜனங்கள் மீது அவள் வைத்த அந்த அன்பு, அந்த 3 நாள் உபவாசம். 3 நாள் உபவாசத்தில் எப்படிமா இருப்போம்? சரீரம் ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் எப்படிப்பட்டது? பலவீனமானது. என்னதான் இருந்தாலும் ராஜா எதற்கு அப்படி நிற்கும் பொழுது அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக என்னதான் பண்ணலாம், ஒரு துவண்டு போன ஒரு நிலைமை அவளுக்கு இருந்திருக்கும். ஆனால் அவள் அது அவர் நினைக்கல பார், இல்லை நான் இப்போ 3 நாள். அப்போது அந்த உபவாசம் முடிந்த பிறகு 5:2-3 பாருங்க, 2:5-2 ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 3 நாள் உபவாசம் அவரோ வைராக்கியமா, நம்பிக்கையா, உறுதியா, நிச்சயம் நான் என்னோட வாலிபம் கிடையாது, என்னோட அழகு கிடையாது, என்னோட திறமை கிடையாது, இந்த உபவாசம் தேவனுடைய அந்த அன்பு எனக்குள்ள இருக்குது, நிச்சயம் நானும் மீட்கப்படுவேன், என் ஜனங்களும் மீட்கப்படும் என்று நம்பி 3 நாள் உபவாசம் இருந்து அவன் என்ன பண்றா, ராஜஸ்திரியை எஸ்தரை அவன் தான் பார்க்கறான். அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அவன் நிற்கிறா, அவள் பேசக்கூட இல்லை, அவன் மௌனமா நிற்கிறா. ஆனால் அந்த ராஜா பார்க்குறார். அவளை கண்டு பாருங்க, அவளை கண்ட பொழுது 2வது என்ன செய்யறாரு, தயை கிடைக்குது. தயை கிடைச்சோன்னு என்ன பண்றாரு, பொற்செங்கோலை அவளுக்கு முன்பாக நீட்டுறாரு. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. இந்த 3 நாள் உபவாசத்தில் இதெல்லாம் நடக்குமா? உண்மையாக நடந்ததுனால தான் இந்த எஸ்தர் அவ்வளோ பெரிய காரியம் எஸ்தருக்கு பிற்பாடு சொல்லப்படும் பொழுது உண்மையாக பாருங்க, இந்த எஸ்தர் தன்னோட எந்த காரியத்தில் நிற்காதபடிக்கு தேவனோட அந்த அன்பு, தேவனிடத்துல அந்த அன்பு இருக்கிறதுனால தான் அவங்க இருக்கப்படும் பொழுது ராஜாவே அந்த சூழ்நிலையில அவளை பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு, 2வது தயை கிடைக்குது, 3வது செங்கோலை நீட்டுறாரு. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம வாலிப பிள்ளைகளாக நீங்களாம் இருக்கிறீங்க. ஆண்டவரோட வார்த்தை உண்மையாகவே நம்ம ஏனோ தானோன்ட்டு நிறைய இந்த கடைசி காலத்தில் அநேக வாலிப பிள்ளைகளை கொண்டு தான் ஆண்டவர் எழுப்பணும்னு ஒரு சித்தம் வைத்திருக்கிறாரு. ஆனாலும் மேக்சிமம் 3/4 வாலிப பிள்ளைங்க பாவத்திலும் சாபத்திலும் இருளிலும் இச்சையிலும் அநேக காரியங்களில் இழுக்கப்பட்டு மறைமுகமான பாவங்களில் அநேக வாலிப பிள்ளைங்க விழுந்துடுறாங்க. ஆனால் நம்ம என்ன எப்படியா இருக்கணும்னா, இந்த எஸ்தர் நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறாங்க பாருங்க. அவங்க தன்னையே மறந்து முதல்ல அர்ப்பணித்து தன்னை திரும்பவும் ஆண்டவர் நிச்சயம் எங்களை விடுவிப்பார்னு உபவாசம் இருந்து அந்த அன்பு தான் அவளை அவர் பார்க்க முடியாது ஆண்டவர் செய்தார். 2வது தயை கிடைத்தது. 3வது என்ன கண்டது, செங்கோல் நீட்டப்படும் பொழுது என்ன ஆச்சு பாருங்க. அதுக்கு முன்பாக என்ன இருந்ததா, 3:14 பாருங்க, 3:14 எஸ்தர் 3:14 இல்ல 3:4மா 3:15 சூசா நகரமே கலங்கி இருந்தது. அப்போ இவ்வளோ ஒரு துக்கம் பாருங்க. எந்த நேரத்தில் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி இன்னும் அடிமைதானப்படுத்த போகிறாங்க எல்லாருமே. எஸ்தர் முதல் கொண்டு, எஸ்தரும் யூத பெண்ணுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவளையும் அரெஸ்ட் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு அந்த எஸ்தர் எவ்வளோ தேவனோட அந்த அன்பை கொண்டு அவரோட அழைப்பு இல்லைன்னா யாராலையும் நிற்கவே முடியாது. இன்னைக்கு மரியா உட்காந்துருக்க முடியாது, தீபிகா இவங்க மனிஷா இவங்க எல்லாம் நான் பேசுகிறேன், நான் கூட அவரோட அழைப்பு இல்லைன்னா ஒரு காரியத்தை நம்மளால செய்யவே முடியாது.
எவ்வளோ கோடி ஜனங்க இருக்கிறாங்க அந்த உலகத்தில், அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா, அப்போ அவர் அன்றையும் தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவனுடைய அன்பு, அவரோட அன்பு நமக்குள்ள இருக்கப்படும் பொழுது நம்ம எப்படியா இருக்கணும்னா, நம்ம மாத்திரம் அல்ல, நம்மை சார்ந்தவங்களையும் நம்மளோட பேசுகிறவங்களையும், வேலை செய்கிற இடத்துல, காலேஜில் படிக்கிற இடத்துல, அக்கம் பக்கம் அநேகர் இடத்துல தேவனுடைய இந்த அன்பை நம்ம சொல்லும்படியாய். உண்மையாகவே எஸ்தர் என்றால் நான் வழிகாட்டுற நட்சத்திரம். நம்ம ஒரு நட்சத்திரமாக இருக்கணும். ஒவ்வொருவரும் நம்ம ஞானஸ்தான பேர் மாற்றி கொடுத்துருந்தாலும் ஒவ்வொருவரும் நட்சத்திரம் அங்கே தான் உட்காந்துருக்குறவங்களாம். இயேசுவை பற்றி நம்ம சகோதரனோட போகிறோம், ஊழியக்காரரோட போகிறோம். இயேசுவை பற்றி நம்ம அநேக அந்த சுவிசேஷமான காரியங்களை நாங்கள் அறிவிக்கிறோம். அப்போ அதெல்லாம் என்ன? ஆண்டவரோட அன்பு தான். பாருங்க, அப்படி கலங்கி இருந்த அந்த சூசா நகரமே 8:15 பாருங்க. 8:15 அப்பொழுது ஹல்லேலூயா. முதல்ல பாருங்க, கலங்கி இருந்ததான். கலங்கி இருந்த சூசா நகரம் எதனால இப்ப மகிழ்ந்ததான்? ஆர்ப்பரித்து மகிழ்ந்ததான். 3 நாள் உபவாசம், தன்னை அர்ப்பணித்து, தன்னை தேவனுக்கு நிச்சயம் கர்த்தர் என் குடும்பத்தை, இந்த ஜனங்களை எல்லாம் விடுவிப்பார், இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பார், இந்த சூழ்நிலை நம்ம விட்டு மாறும், நம்ம மாறுவோம், முதல்ல நம்ம மாறுவோம், நம்மை சார்ந்த காரியங்களா மாறும்ட்டு அந்த எஸ்தர் முதலாவது தேவனுடைய அந்த அன்பை அவளுக்குள்ள இருக்க அழைக்கப்பட்ட அவளுக்கு தான் அந்த அன்பு. உண்மையாகவே பாரம் இருக்கணும் நமக்கு. ஒவ்வொருத்தரும் ஏதோ நம்ம வரோம், சத்தியத்தை கேட்குறோம், நம்ம போறோம், நமக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது. இந்த உலகத்துல கிடைக்காத ஜனங்களுக்கு நம்மகிட்ட ஒரு விசேஷத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம அது உணரணும். நம்ம போதகர் ஐயா சொல்வார், உணர்வுள்ள ஆவி நமக்கு வேணும்ன்ட்டு. வார்த்தையில் நம்ம உணர்வு வேணும். அந்த உணர்வு இருந்தா நிச்சயமா அதை கலங்காதபடிக்கு ஆர்ப்பரிக்கு மகிழ்ந்து, எப்படி இருந்ததா? ஆர்ப்பரித்து மகிழ்ந்ததான். அப்ப நம்மளாம் மகிழ மாட்டோமா? நம்மளுக்கெல்லாம் ஆண்டவர் அந்த சிலாக்கியத்தை கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பார். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? அர்ப்பணிப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும். முதல்ல தேவனை தேடுகிற அந்த உபவாசத்துல தேவனுக்கென்று நம்ம ஆவிலும் அபிஷேகத்திலும் நம்ம ஆண்டவருக்கு உள்ள நம்ம இணைந்து நமக்கு எதிராக வருவங்க நம்ம பார்க்க வேணாம், அவரே நம்மளை பார்க்கறாரு. அந்த ராஜா அப்படித்தானே எஸ்தரை பார்த்தாரு. நம்ம தீபிகா, ராஜா தானே எஸ்தரை பார்த்தாரு. எஸ்தர் உடனே ராஜாவை பார்க்கல. ஆனா எஸ்தர் யாரை பார்த்தது? தேவனை நோக்கி அவளை நம்பிக்கொண்டு அவரை பார்க்கப்படும் பொழுது அவரை பார்த்து அவர் தயவு கிடைச்சி உடனே பொன் நீட்டப்பட்டது. அப்படியா என்னோட வாழ்க்கையில உண்மையாகவே அநேக காரியங்கள் நம்மை சூழ்ந்து வரலாம். அநேக பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் சிலது சொல்ல முடியாது, சிலது சொல்ல முடியாதது. அநேக வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. இப்படியா இருக்கப்படும் பொழுது, ஆனா அந்த எஸ்தர் பாருங்க, ஆண்டவரை நோக்கி உண்மையாக முதல்ல நம்ம விடுவிக்கப்படணும்ட்டு நம்மளால ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள இந்த காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு நான் மறந்தாலும் அது ஞாபகமா இருக்கிறது. ஆண்டவரே, நான் விட்டு போனாலும் அது என்னை தொடருது. ஆண்டவரே, உமக்கென்று நான் வாழணும், உமக்கென்று உம்முடைய ராஜ்யத்தை நான் தேடணும். என்னை சூழ்ந்திருக்கிறவர்களே உம்முடைய அன்பை கொண்டு நான் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே, அப்படி நம்ம சொல்லி ஆண்டவரோடு நம்ம பேசப்படும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் அன்று எஸ்தருக்கு மாத்திரம் அல்ல, எஸ்தரை பார்த்த ராஜா எப்படி பார்த்தாரோ அதே போல இயேசு நம்மளை பார்க்கிறவரா இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு தயவு செய்கிறவரா இருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு அவரோட வல்லமையை அனுப்பி நம்மளால மீண்டு வர முடியாத காரியங்களில விடுவிக்க அவர் இன்றைக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். உண்மையாகவே நம்ம அப்படியா இருக்கப்படும் பொழுது கர்த்தர் அநேக காரியங்களிலிருந்து விடுவிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆதியாகமம் 50:20 ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன். ஹல்லேலூயா.
உண்மையாக பாருங்க, இந்த வசனம் கூட இவ்வளவு அழகா சொல்லுது. தீமையை தீமை தான் வரோன்ட்டு நினைத்து கொண்டிருந்த அந்த ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் எப்படி பண்றாராம்? நன்மையாக முடிய பண்ணுகிறாராம். இன்னைக்கு நம்ம கூட அநேக காரியங்களை குறித்து நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம். இது எப்படி மாறும், இது எப்படி நடக்கும், இந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது, இந்த காரியம் எப்படியா இருக்கிறது நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். ஏன்னா இங்க உட்கார்ந்துருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் யாருன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா நம்ம இருக்கிறோம். நம்ம சும்மா தேவைக்காக அல்ல, நம்ம ஆண்டவரோட அழைப்பு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட சத்தியத்தை நம்ம கேட்குறோம். எத்தனையோ பேருக்கு என்ன பிரதர் சொல்றாரு, இதை எங்க வீட்லயே காது கொடுத்தோம் கேட்க மாட்டேன்றாங்க, வர மாட்டேன்துங்க. இன்னைக்கு அந்த அழைப்பு கிடைச்சவுடனே நான் கூட எவ்வளோ ஆவலோட ஓடி வந்தேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பாரம், வாஞ்ச ஆசை, என் நேசரோட வார்த்தையை பேச எவ்வளோ ஆசை எனக்கு. அப்படியா இருக்கப்படும் பொழுது நிறைய காரியங்கள் பாருங்க. ஆண்டவரோட ஒரு சின்ன சாட்சியோடையும் சொல்கிறேன். 2012 ஒரு சின்ன எனக்கு உடம்பு முடியாத போயிடுச்சு. ஐசியூல இருந்தேன். சொல்லலாமாப்பா? அப்படி இருக்கப்படும் பொழுது என் மறித்துட்டு தான் நினச்சாங்க. எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க பயங்கரமாக. இந்த சாட்சி நான் கிராம ஊழியங்கள்லாம் சொல்லிடுவேன். அப்படியே அழுதுகிட்டே இருக்கும் பொழுது நான் கண்ணை மூடினுக்கிறேன், கண்ணை திறக்க முடியல. ஆனால் அழுதுன்னு சத்தம் ஒண்டி கேட்குது. மற்ற எங்கள் அண்ணன் அக்காலாம் வந்துட்டாங்க, எல்லாருமே பேசிக்கிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன்றாங்க, பயப்படுறாங்க, போலீஸ் கேஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. நான் கொஞ்சம் தவறான காரியத்தை செஞ்சுட்டேன் ஒரு விஷயம், அதனால. ஆனாலும் பாருங்க, எங்கள் அம்மா அழுகுற சத்தம் மட்டும் எனக்கு கேட்குது. நான் என்ன பண்ணிட்டேன், என்னை இட்டுமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஜிஹெச்சில் ஐசியூவில் இருக்கிறேன். ஐசியூவில் இருக்கும்பொழுது அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டுருக்குறாங்க. அப்போ மருந்து கொடுக்கும்பொழுது நான் எங்கள் அம்மா அழுகுறதை நினைக்கிறேன். நம்ம செத்துட்டா இப்படி தான் அழுவாங்க பிள்ளைக்குது நம்ம அம்மா அப்படின்ற எனக்கு ஒரு சந்தோஷம். உடனே ஒரு சத்தம் பக்கத்தில் கேட்குது, தாய் உருகுவது போல் என் நேசர் உருகுகிறார், வா மகளே என்று அவர் உன்னைத்தான் அழைக்கிறார். அப்படிதான் ஒரு வார்த்தை. அப்படியே என்ன சொல்றது, போன உயிர் திரும்பி வந்த மாதிரி. ஐயோ ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, இந்த காரியம் எப்படி நடந்தது ஆண்டவரே, எனக்கே தெரியலையே இசப்பா அப்படின்ட்டு நான் உடனே ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபிக்கல. அழுத உடனே ஒரு பெரிய அக்கினி பந்து இவ்வளோ பெரிய பந்து, அப்படியே அக்கினி, அந்த ஐசி எப்படி சில்லுன்னு இருக்கும், அவ்வளோ பெரிய பந்து என் பக்கத்தில் நிற்குது. நான் அவரை நினச்ச உடனே தான், கூப்பிடக்கூட இல்லை, நினச்ச உடனே அப்படியே என்னால் தாங்க ஒரு பெரிய அனன்டிக், எனக்கு அப்படியே பெரிய பலன் வந்த மாதிரி ஆயிடுச்சு. எழுந்து உக்காந்துட்டு இசப்பா என்னை மன்னிங்கன்ட்டு அழுது ஆண்டவர் சமூகத்தில். மறுநாள் என்னை வார்டு மாற்றின உடனே எனக்கு திருவிருந்து பெரிய சாட்சி. இது அந்த திருவிருந்தில் கூட எங்கள் பர்னாடையா கிட்ட எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு ஐயா, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிட்டேன்னு அவரு திருவிருந்து செல்லியம்மா கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாம்மா, ஆனால் வரமான்ட்டார். சரி வருவார் காத்திருந்து அவர் விட்டுட்டேன். ஆனால் சாயந்தரம் 4 மணி 3 மணி இருக்கும், 2 சகோதரிங்க வராங்க ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்யறதுக்காக. அப்போ வரப்படும் பொழுது பாருங்க, இது சுவிசேஷம் தான். இது பெரிய சுவிசேஷம். உயிர் இருக்கிற வரலும் நான் சொல்லினே இருப்பேன். அந்த வரும்பொழுது சரி நம்மளுக்கு தான் நல்லா ஆயிட்டோமே அப்படி நம்ம ஏன் ஜெபிக்கணுன்ற அந்த ஒரு சகோதரி சிஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணமான்னு கேட்டாங்க. பண்ணுங்க, ஜெபனை நம்ம தடை பண்ணுங்க அப்படின்ட்டு. கண்ணை மூடி ஜெபிக்கிறவங்க அப்படியே ஆவில நிறைந்து ஜெபிச்சு, உன்னை இதற்காக அழைச்சேன், நான் உன்னை இதற்காகவா அழைச்சேன், அவங்க யாரோ நான் யாரோ, எழுந்துரு என் வேலையை செய்யுன்றாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சிட்டவனே அந்த சகோதரி கேட்டாங்க, நீங்க ஊழியம் செய்யறவங்களான்னு கேட்டாங்க. ஆமா சிஸ்டர், முதல்ல ஒரு வேலையை செய்யுங்கன்றாங்க. ஐயோ நானே பேஷண்ட்லாம் நீங்க கிடையாது, எழுந்து அவரோட வேலையை செய்யுங்க, இங்க ஒரு 10 பேருக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்லுங்கன்ட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எதுக்காக சொல்றேன்னா, நானே இருக்கக்கூடாதுன்னு இருந்துட்டேன். எவ்வளோ காரியங்கள் அந்த நேரத்தில் எனக்கு சூழ்ந்திருக்கு. நான் சொல்றது கொஞ்சமா சொல்றேன். ஆனால் அன்றையும் அவரோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டதுனால தான் அந்த அழைப்பு உண்மையாகவே என்னோட பேசினார். பேசிட்டு அதுக்கப்புறம் நான் செல்ப்ரேயர் நடத்துறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் எப்படி நடத்துது. அப்போ பெர்னாடையா தரிசனமாய் மைக்கை எடுத்து என் கையில் கொடுக்குறாரு, பேசுமா அப்படின்ட்டு.
உண்மையாகவே நான் என்ன சொல்கிறது, எனக்கு தகுதியே கிடையாது. ஆனால் ஆண்டவரோட அந்த அழைப்பு ஒருபோதும் நம்ம மறந்தாலும், நம்ம என்னோ நினச்சி ஏனோ தானோ டைமுக்காக வினோத் பிரதர் கூப்பிட்றாரு, ஏதோ ஒரு கடமைக்காக வந்து நம்ம உட்கார்றவங்கள மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்த வாலிபத்தை உங்ககிட்ட கொடுக்குறோம்ப்பா. ஏன்னா அந்த எஸ்தர் பாருங்க, அந்த வாலிபத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தா. அந்த வாலிபத்தை தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா வாலிபம் இதுதான் முக்கியமான வாழ்க்கை. உங்களோட வாழ்க்கை திருப்பு முனையான வாழ்க்கை இது. இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா நீங்கள் வயதாகிற வரையிலும் உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் இடராதபடிக்கு. உண்மையாகவே நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். எங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த வாலிபத்தை கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுத்து உண்மையாக எஸ்தரை போல, எஸ்தர் பாருங்க, அவ மாத்திரம் அல்ல, 127 நாட்டுக்கு ராணி ஆயிட்டாங்க. பயந்து பயந்து போய் நிற்கிறவோ வெளியே நிற்கிறா முற்றத்தில். அந்த வேதத்தில் படிக்க தெரியும் முற்றத்தில். ஆனால் ராஜாவா வந்து பார்க்குறாரு. பார்த்து தயவு கிடைக்குது அவளை பார்க்கும் பொழுது. உடனே செங்கோலை நீட்டுறாரு. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. இன்றைக்கும் நம்ம மத்தியில் ஆண்டவரோட வல்லமை இறங்கணுமா, அவர் அபிஷேகம் இறங்கணுமா, நம்ம பிரச்சனை மாறணுமா, நம்ம கண்ணீர் மாறணுமா, போராட்டம் மாறணுமா, நம்மளோட சூழ்நிலைகள் மாறி போகணுமா. ஆண்டவர் நம்ம தேடி வருகிறவர் தான் நம்ம தெய்வம். அந்த ராஜா அவளை தேடி வந்தார். நம்ம இயேசு நம்மளை தேடி வர இன்றைக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்க. தேடி வந்ததுனால தான் வந்து உட்காந்துருக்குறோம். இன்னும் அநேக காரியங்களில் நம்ம என்னென்ன காரியங்களில் நம்ம சிறைப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்ம முடங்கி போய் இருக்கிறோம், நம்மளோட காரியம் இப்படியா இருக்கிறது நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் அவர் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உண்மையாகவே எஸ்தரை பாருங்க, கலங்கி போயிருந்த அந்த தேசத்தை, ஒரு இடம் கூட கிடையாதுமா, ஒரு வீடு கிடையாது, ஒரு ஆள் கிடையாது, ஒரு ஊர் கிடையாது, ஒரு தெரு கிடையாது. கலங்கி இருந்த தேசத்தை அவ பாருங்க மகிழ்ந்து ஆர்ப்பரித்து மகிழும்படியா செய்தது. எதனால? அவளோட உபவாசம். தேவனுடைய அந்த அன்பு அவளுக்குள்ள இருந்தது. அவள் அழைக்கப்பட்டு அவள் நிமித்தம் அந்த இடத்துக்கு ஃபுல்லா எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அந்த ராஜா எல்லாருமே ரட்சிக்கப்படணும்ட்டு எதிராய் வந்த அந்த முதல்ல என்ன பண்றா, ராணியா வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் ராணியா வந்துட்டேன், நான் தான் ராணி, 127 நாட்டுக்கு ராணி, என்ன தவிர அப்படின்றது வந்து உட்காரல. வந்த உடனே ஃபர்ஸ்ட் ராஜா கேட்குறாரு. ஒரு தடவைக்கு 3 தடவை கேட்குறாரு. அந்த வேதத்தில் வசனத்தில் இருக்குது, உனக்கு என்ன வேணும், என் இடத்துல ராஜ்யத்தில் பாதி வேணாலும் உனக்கு தரேன் அப்படின்ட்டு ஒரு தடவைக்கு 3 தடவை கேட்குறாரு. அவள் பொறுமையோடு இருந்தா. ஏன்னா எதிராளியாக இருக்கிற ஒருத்தனை அவள் பார்த்து கொண்டே இருக்கிறா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறா, அவள் நைஸாக பேசி அந்த ராஜாக்கிட்ட அவர் நல்லா பேசி அவர் மனசுக்கிட்ட இன்னும் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறா, ஃபஸ்ட்டு அந்த எதிரியை தூக்குறான். யாரை? ஆமானை தூக்குறான். ஆமான் மொர்தகாய்க்கு ஆமான் தான் எல்லாத்துக்குமே பண்ணுறான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா, ஆமானை எடுக்கிறான். ஆமானை எடுத்த பிறகு தான் அவர் ராணியாகி அநேக காரியங்களில் அவளுக்கு முத்திரை கொடுக்கப்பட்டது, மோந்திரம் கொடுக்கப்பட்டது, எவ்வளோ காரியங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா, அப்போ நம்ம உபவாசித்து, நம்ம பெண்களாகி நம்ம என்ன பண்ணுறோம், உபவாசித்து ஆண்டவரிடத்துல அந்த அநேக நான் கேட்கப்படும் பொழுது நம்ம ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ள, நம்மளோட லைஃப் என்ன சூழ்நிலையில் இருக்குது, ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார், ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையின் திட்டம் என்ன, ஆண்டவர் நம்மளை என்ன வைத்திருக்கிறார், எப்படி நம்மளை வைத்திருக்கிறார், எப்படி வைக்க போகிறார், நம்மளோட குடும்ப சூழ்நிலை எப்படி மாறப்போகுது, நம்மளோட காரியங்கள் எப்படின்ட்டு ஆண்டவர் திட்டம் தெளிவமாய் நமக்கு வெளிப்படுத்துவார். பாருங்க, அந்த எஸ்தர் வந்தவனுமே நான் ராணின்ட்டு நிற்காதபடிக்கு ஃபஸ்ட்டு அவன் எதிராளியாக இருக்கிற மறைவாக இருந்து செயல்படுற அந்த ஆமோன் என்ன பண்ணுறா, ஃபஸ்ட்டு அவன் செஞ்ச தூக்க மரத்துலேயே அவனை காலி பண்ணுறான். பாருங்க, அதுக்கப்புறம் கலங்கி இருந்த அந்த நகரமே என்ன பண்ணுறது, ஆர்ப்பரித்து மகிழ்ந்ததான். அப்போ எவ்வளோ பெரிய காரியங்க பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ நாட்கள் நம்ம உபவாசம் இருக்கிறோம், எவ்வளோ காரியங்கள் இருக்கிறோம். வாலிபத்தின் பிள்ளைங்க இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணலாம், ஆண்டவர் அதிகமாக தேடணும். அதிகமாக நம்ம பிள்ளைங்க தேடப்படும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் எஸ்தருக்கு மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கும் அவர் நமக்கு நன்மை செய்ய அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மையாகவே நம்ம வந்துட்டு போகிற ஆட்களை நம்ம இராதபடிக்கு நம்ம அநேகருக்கு வழிகாட்டுகிற நட்சத்திரங்களாய், விடுவிக்கிற நட்சத்திரங்களாய், வாழ வைக்கிற நட்சத்திரங்களாய், தேவனோட அன்பு நிறைந்து ஒவ்வொருவரையும் நம்ம இடத்துல பேசுகிறவர்களாக நம்ம இருந்து நம்மை மாத்திரமல்ல அநேகரை விடுவிக்க கர்த்தர் உதவி செய்வார்.
செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.